ரூ. 1,00,000 ஏர்ன் பண்ணி. இல்ல. இன்னைக்கு விளாக் இல்ல. நான் நேத்து வீடியோல சொன்ன மாரியே, நேத்து ஆர்டர் முடியும்போது ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. அது வந்து இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ஓகேவா? அதாவது எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. 2 ஆர்டர் டெலிவர் பண்ணணும். லாஸ்ட் ஆர்டருக்கு பிஃபோர் ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணாங்க. நான் போயிட்டு கஸ்டமர் லொகேஷனுக்கு போயிட்டு கீழ நின்னுட்டு ப்ரோ இந்த மாரி லொகேஷன் ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் கீழ வந்து வாங்கிக்கோங்க ப்ரோ அப்படின்னா, இல்ல ப்ரோ என்னால நடக்க முடியல. நீங்க மேல வந்து குடுத்துருங்க ப்ரோன்னா, இல்ல ப்ரோ நான் டைம் ஆகுது ப்ரோ. கொஞ்சம் நான் அடுத்த ஆர்டர் போடணும்னா, ப்ரோ என்னால காலே எடுத்து வைக்க முடியல ப்ரோ அப்படின்றாரு. நானும் என்னென்னவோ சொல்றேன். அவரும் என்னென்னவோ சொல்றாரு. இப்படியே கான்வர்சேஷன் போது ஒரு கட்டத்துல அவரால என்னால நிக்க கூட முடியல அப்படின்ட்டாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போயிட்டு ஆர்டர குடுத்துட்டு, லாஸ்ட் ஆர்டர் ஸ்டோருக்கு போயிட்டு எடுத்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். ஒரு டர்னிங் இருக்கும். அந்த டர்னிங்ல பைக்ல இப்படி திரும்புறேன். சடனா ஒரு ஆள் குறுக்க வந்துட்டாரு. நான் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு யாருன்னு பார்த்தா, அவருதான். அந்த கால் கூட எடுத்து வைக்க முடியல ப்ரோ. ரொம்ப பெயினா இருக்குனால, அவரு காதுல இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஜாகிங் போயிட்டு இருக்காரு. நான் வண்டிய ஆஃப் பண்ணிட்டு, அப்படியே நின்னுட்டேன் அவர் முன்னாடி. அவரு என்னைய பார்த்துட்டு அப்படியே திரு 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 திருன்னு முழிக்கிறாரு. அவருக்கு என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. நான் லாஸ்ட் ஆர்டர் போனாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னு அவர பார்க்குறேன். அவரும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தானமும் இன்னொருத்தரும் ஒரு படத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாரி நின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் சொல்றேன், "ப்ரோ என்னோட இன்சென்டிவ் வராது ப்ரோ. இன்னொரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலனா, அப்புறம் 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் நான் ரைட் பண்ணதே வேஸ்ட் ஆயிடும் ப்ரோ." அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் நானே வந்து ஏன்? எதுக்கு? அவரு வந்து, "இல்ல ப்ரோ எனக்கு ஒரு மாரி டயர்டா இருந்துச்சு." 5 நிமிஷம் தான் ப்ரோ ஆகுது. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள திரும்பி ஜாகிங் போயிட்டு இருக்கீங்களே ப்ரோ அப்படின்னா, அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல நானே, "சரி விடுங்க ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க ப்ரோ." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அப்புறம் ஒரு மாரி கொஞ்ச நேரம் ஃபன்னா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் பேசுனோம். அ அப்புறம் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு, "வாங்க ப்ரோ டீ குடிக்க போலாம்." அப்படின்னு சொன்னாரு. "இல்ல ப்ரோ நான் லாஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி." அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாரி சிரிச்சேன். ரொம்ப ரொம்ப நெறைய சிரிச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு எம்பாரஸிங் மொமெண்ட் மாரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மாரி நெறைய குட்டி, குட்டி சம்பவங்கள்லாம் நடக்கும் நம்மளோட ஆர்டர்ஸ்ல. அதெல்லாம் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வ்ளாக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். டாடா, பாய்.